கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் உள்ள ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஞான திருஷ்டி அடைந்தவர்களை குறித்து கேள்விகள் மற்றும் பதில்கள் பார்க்கலாம். முதலில் ராஜாக்கள். இந்த ராஜாக்களை குறித்து 4வது, 7வது, 12வது, 13வது, 17வது, 25, 26 அதிகாரங்களில் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 7 அதிகாரங்களையும் வாசித்தால் அப்போஸ்தலர் நடபடிகளில் உள்ள எல்லா ராஜாக்களை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். நாம் இப்போது கேள்விகளுக்குள்ளாக செல்லலாம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் எழும்பி நின்ற ராஜாக்கள் யார்? பூமியின் ராஜாக்கள். எகிப்தின் ராஜா யார்? பார்வோன். சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கின ராஜா யார்? ஏரோது ராஜா. தேவன் 40 வருஷ காலமாய் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த பென்யமீன் கோத்திரத்து ராஜா யார்? சவுல். அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்று சொன்ன ராஜா யார்? அகிரிப்பா. நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்று பவுலிடம் கூறிய ராஜா யார்? அகிரிப்பா. தேவன் எந்த ராஜாவின் சமூகத்தில் யோசேப்புக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன். புழு புழுத்து இறந்த ராஜா யார்? ஏரோது. கர்த்தர் சவுலை தள்ளி இஸ்ரவேலர்களுக்கு ஏற்படுத்தின ராஜா யார்? தாவீது. பெஸ்து பவுலின் சங்கதியை எந்த ராஜாவுக்கு விவரித்து சொன்னான்? அகிரிப்பா. தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்று பவுல் எந்த ராஜாவிடம் சொன்னார்? அகிரிப்பா ராஜா. எந்த ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள்? யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்த ராஜா யார்? ஏரோது ராஜா. கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்ட ராஜா யார்? ஈசாயின் குமாரனாகிய தாவீது. பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்த ராஜா யார்? ஏரோது ராஜா.
எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று தேவன் சாட்சி கொடுத்த ராஜா யார்? தாவீது. பேதுருவை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்ட ராஜா யார்? ஏரோது. உலகத்தை கலக்குகிறவர்கள் எல்லாரும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று விசுவாசியாத யூதர்கள் கூக்குரலிட்டார்கள். அந்த வேறொரு ராஜா யார்? இயேசு. யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் வாசம் பண்ணின ராஜா யார்? ஏரோது. பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்த ராஜா யார்? அகிரிப்பா. தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்த ராஜா யார்? ஏரோது. நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று பவுலிடம் சொன்ன ராஜா யார்? அகிரிப்பா. ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணின ராஜா யார்? ஏரோது. இந்த ராஜாவுடைய சந்ததியில் தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். எந்த ராஜா? தாவீது. தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன் அடித்த ராஜா யார்? ஏரோது. சோதனை கேள்வி 1. தேவன் எந்த ராஜாவின் சமூகத்தில் யோசேப்புக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்? ஏ ஏரோது, பி பார்வோன், சி சீகோன், டி நேபுகாத்நேச்சார். எந்த ராஜாவுடைய சந்ததியில் தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார்? ஏ சாலமன், பி தாவீது, சி சவுல், டி யோவாஸ். பெஸ்து பவுலின் சங்கதியை எந்த ராஜாவுக்கு விவரித்து சொன்னான்? ஏ அகிரிப்பா, பி யோவாஸ், சி அந்திப்பா, டி அலெக்சாண்டர். சோதனை கேள்வி 4. தேவன் 40 வருஷ காலமாய் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த பென்யமீன் கோத்திரத்து ராஜா யார்? ஏ தாவீது, பி சாலமன், சி சவுல், டி ஆபிரகாம். சோதனை கேள்வி 5. பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்த ராஜா யார்? ஏ அகிரிப்பா, பி ராயன், சி யூலியு, டி ஏரோது. இந்த 5 கேள்விகளுக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நாம் இனி தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கலாம்.
2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 8வது அதிகாரம், 21வது அதிகாரம். இந்த 5 அதிகாரங்களிலும் தீர்க்கதரிசிகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்க்கதரிசிகள் சொன்னதான தீர்க்க தரிசனமும், பழைய ஏற்பாட்டில் இவைகள் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை குறித்தும் நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? யோவேல். யோவேல் 2வது அதிகாரம் 32வது வசனம். யூதர்கள் எந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறார்கள்? சாமுவேல் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களுக்கு. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? தாவீது. சங்கீதம் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? தாவீது. சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? மோசே. உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம். இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லியிருக்கிற தீர்க்கதரிசி யார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி என்று அறிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா 66:2. இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? அகபு. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? யோவேல். யோவேல் 2வது அதிகாரம் 31வது வசனம். உலக தோற்றம் முதல் எந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள். இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று உரைத்த தீர்க்கதரிசிகள் யார்? தீர்க்கதரிசிகள் எல்லாரும். உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்த தீர்க்கதரிசி யார்? அகபு. பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள் யாவர்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய அவனுடைய 4 குமாரத்திகள். என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது?
தாவீது சங்கீதம் 16வது அதிகாரம் 9வது வசனம். எந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான்? இயேசு கிறிஸ்து. எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரி தன் ரதத்தில் உட்கார்ந்து எந்த தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான்? ஏசாயா. எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வந்த தீர்க்கதரிசிகள் யாவர்? அகபு மற்றும் சில தீர்க்கதரிசிகள். எந்த தீர்க்கதரிசிகள் போதகர்களாயும் இருந்தார்கள்? பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோன், சிரேனே ஊரானாகிய லூகி, மனாயின், சவுல். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? யோவேல். யோவேல் 2வது அதிகாரம் 29வது வசனம். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் எந்த தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினால் முன்னறிவித்தார்? தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் மோசே. ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் எந்த தீர்க்கதரிசி வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார்? சாமுவேல். சகோதரரால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்ட தீர்க்கதரிசிகள் யார்? யூதா, ஷீலா. பவுலனுடைய கட்சியை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்ட தீர்க்கதரிசி யார்? அகபு. நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? ஏசாயா. ஏசாயா 6வது அதிகாரம் 9வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று உரைத்த தீர்க்கதரிசியார்? யோவேல். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். எந்த தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள்? சாமுவேல் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தின தீர்க்கதரிசிகள் யாவர்? யூதா, சீலா. யூதேயாவிலிருந்து செசரியா பட்டணத்துக்கு வந்த தீர்க்கதரிசி யார்? அகபு. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்?
தாவீது கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று எந்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் கர்த்தர் உரைத்தார்? தாவீது சங்கீதம் 2வது அதிகாரம் 2வது வசனம். உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? யோவேல். யோவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? ஏசாயா. ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம். பாப்போ பட்டணத்தில் இருந்த மாய வித்தைக்காரனாகிய கள்ள தீர்க்கதரிசியான யூதன் யார்? பர்யேசு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? தாவீது சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? ஏசாயா. ஏசாயா 6வது அதிகாரம் 10வது வசனம். சோதனை கேள்வி 6. எந்த தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று பேதுரு சொன்னார்? ஏ யோவேல், பி ஆமோஸ், சி ஏசாயா, டி எரேமியா. சோதனை கேள்வி 7. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று உரைத்த கர்த்தருடைய தாசன் யார்? ஏ ஏசாயா, பி ஓசியா, சி தாவீது, டி யோவேல். சோதனை கேள்வி 8. பாப்போ பட்டணத்தில் இருந்த மாயை வித்தக்காரனாகிய கள்ள தீர்க்கதரிசியான யூதன் யார்? ஏ சீமோன், பி பர்யேசு, சி யோசுவா, டி யோவான். சோதனை கேள்வி 9. யூதேயாவிலிருந்து செசரியா பட்டணத்துக்கு வந்த தீர்க்கதரிசி யார்? ஏ அகபு, பி தீத்து, சி சேபத், டி நிக்கானோர். சோதனை கேள்வி 10. நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏ ஓசியா, பி ஏசாயா, சி யோவேல், டி எரேமியா. இந்த 5 கேள்விகளுக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இனி ஞான திருஷ்டி அடைந்தவர்களை குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், 22வது அதிகாரங்களை பற்றி வாசிக்கும் போது இவர்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுல், பேதுரு 2 பேர்தான் ஞான திருஷ்டி அடைந்தவர்கள். இனி கேள்விகளை பார்க்கலாம். ஞான திருஷ்டி என்றால் அர்த்தம் என்ன?
தீர்க்க தரிசன காட்சி அல்லது தேவ வெளிப்பாடு. யோப்பா பட்டணத்தில் சீமோன் வீட்டில் சாப்பாடு ஆயத்தம் பண்ணுகையில் ஞான திருஷ்டி அடைந்தது யார்? பேதுரு. எருசலேமில் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்தது யார்? பவுல். யார் ஞான திருஷ்டி அடைந்த போது எழுந்திரு, அடித்து புசி என்று சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று? பேதுரு. யார் ஞான திருஷ்டி அடைந்த போது நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் கூறினார்? பவுல். தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்தது யார்? பேதுரு. யார் ஞான திருஷ்டி அடைந்த போது நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார்? பவுல். யார் ஞான திருஷ்டி அடைந்த போது வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் கண்டார்? பேதுரு. யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்தது யார்? பேதுரு. யார் ஞான திருஷ்டி அடைந்த போது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்ற சத்தம் உண்டாயிற்று? பேதுரு. யார் ஞான திருஷ்டி அடைந்த போது பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான்? பேதுரு. சோதனை கேள்வி 11. எருசலேமில் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்தது யார்? ஏ பேதுரு, பி பவுல், சி அனனியா, டி கொர்நேலியு. சோதனை கேள்வி 12. யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்தது யார்? ஏ பவுல், பி யோவான், சி பேதுரு, டி அனனியா. இந்த சோதனை கேள்விகளுக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமேன்.